தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்கள் இருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்த அதிமுக அதிரடி காட்டியது. பாஜக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் ஆகியோர் கூறியிருந்தனர். இந்நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சுமார் அரை மணி நேரம் சந்தித்து பேசியிருப்பதும் அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் மத சார்பின்மை காப்போம் பேரணி திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திருமாவளவனை அதிமுக முன்னாள் அமைச்சரான வைகை செல்வன் தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார். இதையடுத்து இருவரும் தமிழ்நாடு அரசியல் நிலவரம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் அரை மணி நேரத்திற்கு மேலாக விவாதித்ததாக சொல்றாங்க. இதனால் அதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இணைக்க முயற்சியா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மாநாட்டில் திருமாவளவன் பேசும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவிடம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது என்றும் அரசியல் தெரியாத அரைவேக்காடுகள் பேசுகின்றனர். தமிழ்நாட்டு அரசியலின் திசையை தீர்மானிப்பவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் என்று தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என கூறப்பட்டாலும் சில கட்சிகள் அதிருப்தியில் இருக்கின்றன என்கின்றனர். இதற்கிடையே 2026 தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் வேண்டும், ஆட்சியில் பங்கு உள்ளிட்ட முழக்கங்களை விசிக எழுப்பி வருகிறது. இப்படியான சூழலில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சரை திருமாவளவன் சந்தித்து பேசியிருப்பது கூட்டணி எதிர்பார்ப்பில் வலுவான சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் திமுக அரசை கண்டித்தும் அதிமுக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வி சோமசுந்தரம், வைகை செல்வன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வைகை செல்வனிடம் அவர் அண்மையில் விசிக தலைவர் திருமாவளவனை சந்தித்தது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். திருச்சியில் திருமாவளவனை சந்தித்தும் வைகை செல்வன் 2 தினங்களுக்கு முன்னர் பேசினார். அப்போது தன்னுடைய பேசு தமிழா பேசு என்ற புத்தகத்தை வைகை செல்வன் திருமாவளவனுக்கு வழங்கினார். திருச்சியில் திருமாவளவனை சந்தித்து பேசினீர்கள், அவர் உங்களுக்கு எதிரான கூட்டணியில் இருக்கிறார். இந்த சந்திப்பு நட்பு ரீதியான சந்திப்பா அல்லது அரசியல் ரீதியான சந்திப்பா என்று செய்தியாளர்கள் கேள்வி கேட்டனர். அதற்கு அவர் திருமாவளவனை சந்தித்ததற்கான காரணம் பற்றியோ அல்லது சந்திப்பில் பேசியது பற்றியோ எதையும் கூறாமல் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது, இதை தற்போது என்னால் கூற முடியும், இது முதல் கட்டம், அடுத்தடுத்த கட்டங்களை பார்க்க போகிறீர்கள் என்று கூறினார். அந்த ஓட்டைக்காக தான் திருமாவளவனை சந்தித்தீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்ட போதும் இப்போது என்னால் இவ்வளவுதான் கூற முடியும், உங்களுக்கு நான் நடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறேன் என்று கூறினார். பாமக அதிமுக கூட்டணியில் எப்போது இணையும் என்ற கேள்விக்கும் கூட்டணி குறித்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் முடிவு செய்து அறிவிப்பார். அதே சமயம் பாமக என்ற வலிமையான கட்சியில் தற்போது ஏற்பட்டுள்ள உடைப்புக்கும் திமுக தான் காரணம், இதை நான் சொல்லவில்லை, பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸே கூறியுள்ளார். பாமக வலிமையாக இருக்கிறது, இந்த கட்சி ஒருவேளை மாற்று கட்சியுடன் சேர்ந்து கூட்டணி வைத்தால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்களோ என்ற எண்ணத்தில் பாமகவை திமுக திட்டமிட்டு உடைக்கிறது என்று வைகை செல்வன் கூறினார். இந்நிலையில் சென்னை அசோக் நகரில் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருந்தாலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக உடன்பட்டிருப்பதாக வெளிப்படையாக பேசவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பாஜக தரப்பில் தான் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் நான் தங்கியிருந்த விடுதியில் தங்கியிருந்தார். அவர் என் அறைக்கு வந்து புத்தகத்தை பரிசீலித்தார். அவர் சில நூல்களை எழுதியிருப்பதாகவும் அதனை விரைவில் வெளியிட உள்ளதாகவும் அறிவித்தார். அரசியல் சார்ந்து எதுவும் பேசவில்லை, இவ்வாறு விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.